வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 28 பிப்ரவரி. டைம் இப்போ வந்து 6:47 ஆகுது. ஓகேங்களா. ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1.88% வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. S&P 500 -76, அதாவது 1.28% நெகட்டிவாகவும் 2.75% நாஸ்டாக் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் தென் அதே போல் கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகும்போது 96 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தது. ஆனால் இப்போ ஓப்பன் ஆன உடனே 130 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் கேப் டவுன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாருங்கள் 1000 பாயிண்ட்ஸ், அதாவது 2.76% நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பாருங்கள் 1.3%, விப்ரோ வந்து 0.3%, ரெட்டி வந்து 0.69% நெகட்டிவாகவும், ஐசிசி வந்து 0.61% நெகட்டிவாகவும், ஹெச்டிஎஃப்சியும் ஆக்சிஸ் பேங்க்கும் 0.7 0.69% பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது 6:48 தான் ஆகுது. 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணால் நடந்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்காங்க, 557 கோடி. அதே போல் டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 1727 கோடி அவங்க வந்து பை பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் எங்கேயுமே போகலை. ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஓஐ பார்த்துருவோம். ஸோ இப்போ வீக்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 23,000. ஓகேங்களா. ஸோ 23,000 வந்து கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போது. அப்புறம் அதே 22,600, 23,500. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,600, 22,500, 23,500. ஓகேங்களா. தென் அதே மாதிரி கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,150. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை ஃபாலோட் பை 21,750. நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட் இருக்கக்கூடியது 22,500, ஃபாலோட் பை 22,600, 21,500. ஓகேங்களா. புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,500, 22,600, 21,500. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,850, 22,900, 22,950. ஓகேங்களா. அதே போல் பேங்க் நிஃப்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது 49,000, 50,000, 50,500. கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49,000, அதே போல் ஃபாலோட் பை 50,000, அதுக்கப்புறம் 50,500. ஓகேங்களா. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து 49,800. ஸோ பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா 49,000. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் கீ லெவல்ஸ் இருக்கக்கூடியது 48,000, 47,000. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49,000, ஃபாலோட் பை 48,000. ஓகேங்களா. அப்புறம் 50,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ டெக்னிக்கலாக பார்ப்போம் மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போது நான் இந்த லைன் போட்டேன், மார்க்கெட் அதே ஜோனில் தான் இருக்குது, அந்த டவுனில் மட்டும் முடியுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரெட்டாகவே தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8ஆக இருந்தது, இப்போ 7ஆக இருக்குது. ஸோ க்ரீன் கேண்டிலுக்கு அதுக்கப்புறமே தான் போட்டிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆக மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உடைக்குதுங்கிற பட்சத்தில் நிஃப்டியோட அடுத்த லெவலுங்கிறது 347, 388, 426. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட இந்த லெவலில் மறுபடியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கூட இதுதான் பாட்டம் லெவலாக இருக்க போகுது. இன்கேஸ் இதை உடைக்குதுங்கிற பட்சத்தில் தான் 22,258 அப்படிங்கிற மாதிரி லெவலு. இதே அப்சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 618 உடைக்க முடியல. ஒன்ஸ் அதை உடச்சி அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா, ஒரு 45 மினிட்ஸில் சஸ்டைன் ஆகுதுன்னா, தென் அதுக்கப்புறம் 660, 680, அதுக்கப்புறம் 720, 774. இதுதான் லெவலாக இருக்க போகுது. ஓகேங்களா. இது வந்து நிஃப்டியோட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டேஸாக இல்லை, லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து மார்க்கெட் பக்கா சைடுவேஸாக தான் இருக்குது. மார்க்கெட்டு ஒரே டைரெக்ஷனாக தான் இருக்குதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியத்தை கெயின் பண்ண முடியாது. விக்ஸ் வந்து கீப் ஆன் லோவில் தான் இருக்குங்க. பாருங்கள் விக்ஸோட பர்சன்டேஜ் நேற்று கூட வந்து 2.97% லோ ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் மேல்கொண்டு கீழ்கொண்டு வந்தால் கூட விக்ஸ் எப்படி கூல் டவுன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் போடுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள் எல்லாமே டோஜி மட்டுமே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோஜி மட்டும் தான் இருக்குது. இன்கேஸ் வந்து மார்க்கெட் ஃபர்தராக கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட 633க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 531 அதை உடச்சா 48,306, அதுக்கப்புறம் 48,201. ஓகேங்களா. தென் இதை லோவை உடைச்சா தான் மார்க்கெட் டேரெக்டாக வந்து 47,899 அதுதான் லெவல். இதை உடைக்குதுங்கிற பட்சத்தில் அது வரைக்கும் நீங்கள் இங்கே உடைச்சிச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். நேற்று
மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே அதில் வந்து கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்தது. ஓகேங்களா, பெரிய மூமெண்ட்டமே எதுவும் தரல. அது பிரேக் அவுட் பண்ண முடியல. பிரேக் அவுட் பண்ணியிருந்தா கூட சரி கொஞ்சம் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். எண்ட் ஆஃப் டேல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:45க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுது. இது பேங்க் நிஃப்டியில் இருந்தால் கூட. ஆனால் நிஃப்டியில் பாருங்கள், மார்க்கெட்டு அந்த மொமெண்டம், அதாவது மார்க்கெட் மொமெண்டமே இல்லை ஆக்சுவலாக. இதில் வந்து ப்ரீமியம் செல் வந்து மூவ் ஆகிருக்காது. ஈவன் தோ பேங்க் நிஃப்டி ஃபால் ஆன மாதிரி நிஃப்டி ஃபால் ஆகலை. கடைசியாக வந்து ஃபால் ஆன பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 46 பாயிண்ட் தான் ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த ஏரியா ஃபில் பண்ணுறானா அப்படின்னு பார்ப்போம். இந்த ஏரியா ஃபில் பண்ணும்போது இந்த வாரம் முழுக்க இந்த ஏரியா ஃபில் பண்ணால் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் எதுவும் இருக்காது. நீங்கள் டீப் இந்த மணியில் எடுத்திருந்தா மேபி ஏதாவது ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து 557 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது முக்கியமாக பார்ப்போம். ஓகே, ஸோ நேற்று நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர் பார்த்த போது லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருந்துச்சு. ஓகேங்களா, அது கண்டினியூ ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதில் கான்ட்ரிபியூட் பண்ணது ஹெச்டிஎஃப்சியும் பஜாஜ் ஃபினான்ஸு ஸ்ரீராம் ஃபினான்ஸு. ஓகேங்களா, ஸோ பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஃப்ளாட் அப்படிங்கும்போது அதில் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லாமே 0.00, 0.01, 0.2, 0.03. ஸோ அது ஒரு பெரிய மொமெண்டம் கிடையாது. நேற்று அப்சல்யூட்லி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 135 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ்னால 135 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. புட்கால் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் செஷனை கம்பேர் பண்ணும்போது 0.77 இருந்தது, நேற்று 0.98 ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸு. ஓகேங்களா, ஏன்னா மந்த்லி நேற்று முடிஞ்சிருக்கு. அதனால் லாங் அன்வைண்டிங் 154 ஸ்டாக்ஸ் இருக்குது. பெர்ஜர் பெயின்ஸு, டால்மியா பாரத், எஸ்கார்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ ஓஎஃப்எஸ்எஸ், லூப்பின்னு. ஸோ எப்பயுமே இன்கேஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு அந்த இடத்துல ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ஓவராக நெகட்டிவாக இருக்குன்னா நம்ம வந்து ஐடி ஸ்டாக்ஸில் டிக்சன் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டிக்சன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரெசிஷன் சிஸ்டம்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் மேபி அந்த பிகினிங்கில் ஏதாவது செல் வருதா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் ஏதாவது சின்ன ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் பில்டாக பொறுத்த வரைக்கும் 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. கேஐ, பாலிகேப்னு இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 19% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 10% விழுந்துருந்துச்சு. ஓகேங்களா, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸு, ஹெவல்ஸு, விபிஎல், நேஷனல் அலுமினியம், சாமல் ஃபெர்டிலைசர்ஸு, ஓகேங்களா, ஜூப்ளியன் ஃபுட்ஸு அப்படின்னு இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் இருக்குது மணப்புரம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், நார்குடி, தென் அடுத்து வந்து ஏயு பேங்க், எம்என்எம் ஃபினான்ஸு, டாடா கன்சியூமர், எம்எஃப்எஸ்எல். நேற்று நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். ஆல்மோஸ்ட் 137 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், மீடியா நிஃப்டி மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா 3.58% நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்டாக்ஸ் என்ன வாட்ச் பண்ணுறது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி, டாடா பவர் 3 நாளாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. தென் கோல் இந்தியா, கிரானுவல்ஸு, ரயில் விகாஸு, ஸ்பைஸ் ஜெட்டு, டிவிஎஸ் மோட்ரு, மேன்கைண்ட் ஃபார்மா, இன்டர் குளோபல் ஏவியேஷன். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் எல்ஐசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா, ப்ராப்பரான சப்போர்ட் வர வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸில் போகிறீங்கன்னா டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துருங்க. தென் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த டேல உடைக்குது, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா புட்டை போட்டு சும்மா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டுக்கு கீழே நீங்கள் ட்ரைலிங் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட் திரும்ப வந்தால் ட்ரைலிங் அடிச்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா, அது லேட் ஆஃப்டர்நூன் மேலே மார்க்கெட் இது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை டிஐஸ் வந்து பை பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்கோ இல்லையா, மார்க்கெட்டை ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் எதுவும் பண்ணுற மாதிரி அவங்க ஐடியா இல்லை. பட் இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு இது கீழே விழுந்தால் அந்த இடத்துல இது ஷார்ட் கவரிங் இது ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும் முடியும். 1 செகண்ட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தென் மார்க்கெட் புட்டில் தான் இருக்குது. எண்ட் ஆஃப் டேல இது ஏதாவது ரெக்கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.